வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். ரிச்சர்ட் பாக் எழுதின ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல். இது ஒரு கிளாசிக் புத்தகம். ஆனா இது வெறும் ஒரு கடற்பறவையோட கதை மட்டும் இல்ல. பாருங்க, இந்த புத்தகத்தோட முதல் பக்கத்திலேயே ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். நமக்குள் வாழும் உண்மையான ஜொனாதன் சீகலுக்கு அப்படின்னு. அதாவது இந்த கதை நமக்குள்ள இருக்கிற ஒருத்தரை பத்தினது. வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். கதையோட ஹீரோ ஜொனாதன். அவன் ஒரு கடற்பறவை. ஆனா மத்த கடற்பறவைங்க மாதிரி அவன் இல்ல. அவனோட உலகம், அவனோட சிந்தனை எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இதனால அவனுக்கும் அவனோட கூட்டத்துக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படின்னா, மத்த எல்லா கடற்பறவைகளுக்கும் வாழ்க்கைனா என்ன? காலையில எழுந்து சாப்பாட்டுக்காக சண்டை போட்டு பிழைக்கிறது, அவ்வளவுதான். ஆனா ஜொனாதனுக்கு பறக்கிறது சாப்பாட்டுக்காக இல்ல, பறக்கிறதே ஒரு கலை. அதுதான் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம்னு நினைச்சான். அவனோட அப்பா அம்மாவுக்கு ஒரே கவலை. ஏன் ஜான், உன்னால மத்த பறவைங்க மாதிரி இருக்க முடியல? பாரு, உடம்புல வெறும் எலும்பும் இறகமாதான் இருக்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதாவது அவனோட இந்த வித்தியாசமான ஆசையை விட்டுட்டு எல்லாரையும் போல சாதாரணமா இருன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா ஜொனாதன் அதை கேட்கல. அவன் தன்னோட லட்சியத்துல உறுதியா இருந்தான். பறக்கிறதுல, இன்னும் வேகமா பறக்கிறதுல, அதுல ஒரு முழுமைய அடையணும்னு முயற்சி பண்ணான். ஆனா இந்த பாதையில அவன் சந்திச்ச தோல்விங்க 1 2 இல்ல, ஏகப்பட்டது. முதல்ல மணிக்கு 70 மைல் வேகத்துல செங்குத்தா கீழே பாய முயற்சி பண்ணான். ஆனா முடியல. ஒவ்வொரு தடவையும் கண்ட்ரோல் இழந்து கடல்ல போயிட்டமால்னு விழுவான். ஆனா அவன் முயற்சிய கைவிடல. ஒரு கட்டத்துல இறக்கைகளை அசைக்காமலே மணிக்கு 90 மைல் வேகத்தை தொட்டான். அது ஒரு கடற்பறவை இனத்துக்கே உலக சாதனை. ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கல. அந்த வேகத்துல அவன் கண்ட்ரோலை இழந்து ஒரு பெரிய விபத்துல சிக்குனா அவன் உடம்பு நொறுங்கி போச்சு. அப்போதான் அவனுக்கு தோணுச்சு, போதுண்டா சாமி, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு. அப்படியே அவன் துவண்டு போயிருந்த ஒரு ராத்திரியில தான் அவன் மனசுல ஒரு பொறி தட்டுச்சான். அட, வேகமா பறக்க எதுக்கு இறக்கைய வேகமா அடிக்கணும்? ஒரு பருந்து மாதிரி இறக்கைகளை சின்னதா மடிச்சு அதோட நுனியில பறந்தா என்ன? இதுதான் அவனுக்கு கிடைச்ச ஞானோதயம். அந்த புது டெக்னிக்கோட 5000 அடி உயரத்திலிருந்து கீழே குதிச்சான் பாருங்க. மணிக்கு 214 மைல். அடேகப்பா, ஒரு கடற்புறவே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வேகம் அது. அது வெறும் ஸ்பீடு இல்ல, அது ஒரு பவர், ஒரு சந்தோஷம், ஒரு தூய்மையான அழகு. இவ்ளோ பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு தன்னோட கூட்டத்துக்கிட்ட போனா எல்லாரும் கொண்டாடுவாங்கன்னு நினைச்சான். ஆனா அங்க நடந்ததே வேற. அவனோட பொறுப்பில்லாத செயலுக்காகவும் கூட்டத்தோட சட்டத்திட்டங்களை மீறினதுக்காகவும் அவனை கூட்டத்தை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீ இனிமே எங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தூரமா ஒரு பாகைக்கு துரத்திட்டாங்க. அப்படி அவன் தனிமையில வாழ்ந்துட்டு இருந்த போதான் அவனோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்குச்சு. ரொம்ப பிரகாசமான 2 கடற்பறவைங்க அங்க வந்து அவனை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஜொனாதன் போன அந்த உலகம் அது அவன மாதிரியே இருந்துச்சு. அங்கிருந்த எல்லா பறவைகளுக்குமே பறக்கிறது மேல ஒரு தீராத காதல். அங்கதான் அவன் சியாங்குங்கிற ஒரு பெரியவர் ஒரு குருவை கவனிச்சான். அவர்கிட்ட கேட்டா, சொர்க்கம்னா என்ன? சியாங் சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது. அவர் சொன்னாரு, ஸ்வர்க்கம்ங்கிறது ஒரு இடமோ நேரமோ இல்ல, அது ஒரு முழுமையான நிலை, பெர்ஃபெக்ஷன். முழுமையான வேகம்னா நம்பர் இல்ல, நீ எங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த நொடியே அங்க இருக்கிறது தான் அப்படின்னாரு. அதாவது நினைச்ச வேகத்துல பறக்கிறதுக்கு சியாங் சில விஷயங்களை கத்துக் கொடுத்தாரு. முதல்ல, நீ ஏற்கனவே அங்க இருக்கன்னு நம்பணும். 2வது, உன்னோட எண்ணங்கள்ல இருக்கிற தடைகளை உடைக்கணும். உன்னோட உண்மையாம எல்லையற்ற சக்திய நீ பார்க்கணும். முக்கியமா அன்பு, கருணை இதையெல்லாம் பயிற்சி செய்யணும். ஏன்னா நம்ம உடம்புங்கிறதே நம்ம எண்ணங்களோட ஒரு உருவம்தான். இவ்ளோ விஷயங்களை கத்துக்கிட்ட ஜொனாதனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இதையெல்லாம் நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அந்த அன்புல அவன் திரும்பவும் பூமிக்கே போக முடிவு பண்ணான். உயரமா பறக்கிற பறவைதான் தூரமா பார்க்க முடியும், நீ இங்கே இரு அப்படின்னு சிலர் சொன்னாங்க. ஆனா ஜொனாதன் சேக்கல. கத்துக்க தயாரா இருக்கிற ஒரே ஒரு பறவை இருந்தா கூட அதுக்காக நான் திரும்பி போவேன்னு உறுதியோட பூமிக்கு வந்தான். பூமிக்கு வந்ததும் அவன மாதிரியே ஒதுக்கப்பட்ட ஃப்ளெச்சர்ங்கிற ஒரு இளம் பறவை அவனோட முதல் மாணவனா கிடைச்சான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 6 பேர் சேர்ந்தாங்க. ஒதுக்கப்பட்டவங்களுக்காகவே ஒரு பள்ளியா ஆரம்பிச்சான். இறக்க உடைஞ்சு போன கர்க் மேனாடுங்கிற பறவையை கூட பறக்க வச்சான். இந்த மாதிரி அற்புதங்களை பார்த்து மெதுவா அந்த பெரிய கூட்டத்தோட கவனமோ இவன் பக்கம் திரும்பிச்சு. கதையோட கிளைமேக்ஸ் இப்போதான். அவனோட மாணவன் பிளெச்சர் ஒரு பாறையில பயங்கரமா மோதி செத்துட்டான்.
எல்லாரும் அதிர்ச்சியில இருந்தப்போ ஜொனாதன் சொன்னா, உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, நீ திரும்ப வரலாம். அடுத்த நிமிஷம் பிளெச்சர் உயிருடன் திரும்பி வந்தான். இத பார்த்த மொத்த கூட்டமும் வாயடைச்சு போய் நின்னுது. சரி, கதை இத்தோட முடியுது. ஆனா இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இந்த கதை எப்படி நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். நான் உங்களே ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க வாழ்க்கையில பறக்கிறது அப்படின்னா என்ன? அதாவது தினமும் வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, இந்த போராட்டத்தெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு சுதந்திரத்தை, ஒரு முழுமையான உணர்வை கொடுக்கற விஷயம் எது? உங்க பேஷன் என்ன? இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கற பாடங்கள் சில இருக்கு. முதல்ல, உங்க எல்லைகளை நீங்களே தீர்மானிக்காதீங்க, அதை தாண்டி போங்க. ரெண்டாவது, கத்துக்கிற அந்த ப்ராசஸையே சந்தோஷமா பண்ணுங்க. மூணாவது, மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்லத பார்க்க பழகுங்க. கடைசியா, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் உயர வைங்க. கடைசியா ஜொனாதன் மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி அவனோட மாணவன் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. உன் கண்கள் சொல்றத நம்பாத, அது எல்லாமே வெறும் லிமிடேஷன்ஸ், அதாவது தடைகளை தான் காட்டும். உன்னோட புரிதலோட பாரு, உனக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னு கண்டுபிடி, அப்போ பறக்கிறதுக்கான வழி உனக்கு தெரியும். இது நம்ம உள்மனச நம்புறத பத்தின ஒரு ஆழமான செய்தி. இந்த கதையை இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அன்பு, விடாமுயற்சி, நம்மள நாமளே தேடி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி அற்புதமான கருத்துக்களை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.